பூமத்திய ரேகை என்பது நம் பூமியை வட மற்றும் தென் அரைக்கோளங்களாக பிரிக்கிறது. இந்த கோடு எங்கே அமைந்துள்ளது, இந்த பூமத்திய ரேகையில் உள்ள அறிவியல் அதிசயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாம் வாழும் இந்த பூமி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது. அண்டத்தில் ஏற்பட்ட பெரு வெடிப்பின் மூலம் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமி தோன்றியிருக்கலாம் என்றும், சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து பூமியில் மனிதர்கள் வாழ்ந்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கிட்டத்தட்ட கால்பந்து போல் கோள வடிவமாக உள்ள பூமியின் விட்டம் கிழக்கு மற்றும் மேற்காக 12,756 கிலோமீட்டர் ஆகும். அதே சமயம் தெற்கு வடக்காக விட்டத்தை அளவிடும் போது 42 கிலோமீட்டர் நீளம் குறைவாக இருக்கும். கோள வடிவத்தில் உள்ள நம் பூமியை கிடைமட்டத்தில் சரிபாதியாக பிரித்தால் நடுவில் மேற்கிலிருந்து கிழக்காக ஒரு எல்லை கோடு வரும். அதுதான் பூமத்திய ரேகை அல்லது நிலநடுக்க கோடு என்று அழைக்கப்படுகிறது. நம் பூமி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் வடக்கு மற்றும் தெற்கு என்ற வித்தியாசம் தெளிவாக தெரியும் ஒரு இடம்தான் பூமத்திய ரேகை. இது பூமியின் ஒரு பகுதியாகும். இந்த பூமத்திய ரேகையில் நின்றால் நம் பூமியின் 2 பாகங்களில் நிற்பது போன்ற ஒரு சிறப்பு உணர்வு கிடைக்கும். இந்த பூமத்திய ரேகை மிகவும் முக்கியமானது மட்டுமின்றி வித்தியாசமானதும் கூட. அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 54 நாடுகள் இந்த பூமத்திய ரேகைக்கு வடக்கு அரைக்கோளத்திலும், ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, சிலி, தென் ஆப்பிரிக்கா, ஜாம்பியா, பெரு உள்ளிட்ட 32 நாடுகள் பூமத்திய ரேகைக்கு தெற்கு அரைக்கோளத்திலும் அமைந்துள்ளது. உகாண்டா, கென்யா, ஈக்வட்டார், கொலம்பியா, பிரேசில், சாப்டோம் பிரான்சிபி, கபான், காங்கோ குடியரசு, சொமாலியா, மாலத்தீவுகள், இந்தோனேஷியா, கிரிபாட்டி ஆகிய 13 நாடுகள் இந்த பூமத்திய ரேகைக்கு வடக்கேயும் தெற்கேயும் அமைந்துள்ளது. அதாவது இந்த நாடுகளின் வழியாக பூமத்திய ரேகை செல்கிறது. கடல்களை பொறுத்தமட்டில் அட்லாண்டிக், பசிபிக், இந்திய பெருங்கடல் வழியாக இந்த பூமத்திய ரேகை செல்கிறது. பூமத்திய ரேகையில் அமைந்துள்ள இந்த 13 நாடுகளிலும் பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள நாடுகளிலும் வெப்பம் எப்போதுமே அதிகமாக இருக்கும். மேலும் பூமத்திய ரேகை நாடுகளில் சூரிய உதயமும் அஸ்தமனமும் குறைந்த நிமிடங்களை நீடிக்கும் என்று கூறுகின்றார்கள். இந்த பூமத்திய ரேகை தான் நம் பூமியின் அதிகபட்ச சுற்றளவு கொண்ட இடம். இதனால் இந்த இடத்தில் பூமியின் சுழற்சி வேகம் அதிகமாக இருக்கும். இந்த சுழற்சி வேகம் பல மாற்றங்களை ஏற்படுத்துமா. முக்கியமாக நீர் சுழலும் தன்மையை மாற்றுகிறது. இதற்கு காரணம் கோரியோலிஸ் விளைவு என்று கூறுகின்றார்கள். இந்த பூமத்திய ரேகை செல்லும் 13 நாடுகளில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள உகாண்டாவும் ஒன்று. இந்த பூமத்திய ரேகையை குறிக்கும் கோடு ஒன்று வரையப்பட்டுள்ளது. இந்த இடத்தில்தான் சுற்றுலா பயணிகளுக்காக நீர் சுழற்சி சோதனையை செய்து காட்டுவார்கள். முதலில் ஒரு பெரிய பேசனை வைத்து துளையை அடைத்துக் கொண்டு அந்த பேசனில் தண்ணீரை நிரப்பி அதன் நடுவில் ஒரு பூவை போடுவார்கள். அங்கு வரையப்பட்டுள்ள பூமத்திய ரேகை கோட்டுக்கு 1-2 அடி வடக்கே வைத்து இந்த பரிசோதனையை செய்யும் போது தண்ணீருடன் சேர்ந்து பூ வலதுபுறமாக சுழன்றபடி கீழே இறங்கும். பூமத்திய ரேகை கோட்டுக்கு 1-2 அடி தெற்கே வைத்து இந்த பரிசோதனையை செய்யும் போது இடதுபுறமாக சுழன்றபடி கீழே இறங்கும். அதே சமயம் சரியாக பூமத்திய ரேகை கோட்டில் வைத்து இந்த பரிசோதனையை செய்யும் போது பேசனில் உள்ள அந்த தண்ணீர் எந்த திசையிலும் சுழலாமல் நேராக கீழே இறங்கும். இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. இதனை பார்ப்பதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றார்கள். அதே போல இந்த பூமத்திய ரேகை பகுதியில் உள்ள நாடுகளில் பெரும்பாலும் இரவும் பகலும் சமமாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இப்படி பல அறிவியல் அதிசயங்களால் மிகவும் பிரபலமாக உள்ளது இந்த பூமத்திய ரேகை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.